இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் உணவியல் நிபுணர் டாக்டர் தாரணி கிருஷ்ணன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உணவியல் நிபுணராக இருப்பவர் டாக்டர் தாரணி கிருஷ்ணன். பொதுவாக நம்முடைய உணவு பழக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடலாம், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் பல பயனுள்ள யோசனைகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் தாரணி கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். டயட்டிஷியன் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது தேர்ந்தெடுத்தாங்களா இந்த படிப்பை? இல்லை, நான் படிக்கிற காலத்தில் இது ஒன்றும் பெரிய விஷயமா யாருக்குமே தெரியாது. நான் ஆக்சுவலாக ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர், மெடிக்கல் டாக்டர். பட் அந்த இது வாட் எவர் மார்க்ஸ் ஐ டிட் நாட் கெட். ஸோ நான் வந்து அதுக்கு க்ளோசஸ்ட் கோர்ஸ் எதுன்னு பார்த்தா இது ரொம்ப நல்லா இருந்தது. என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் மெடிசனில் இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு 80% இதில் இருந்தது. அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் படிப்பு முடித்து ஒரு 7 இயர்ஸில் இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்தேன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ தனியாக ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அப்புறம் காலேஜில் டீச் பண்ணேன், அப்புறம் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கில் எனக்கு என்ன தோணித்துன்னா, இன்னும் டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் ஒரு டயட்டு கொடுக்கறதுக்கு போகாது, அதனால் இன்னும் டைம் வேணும், நம்மளே தனியாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸோ நான் இருக்கிற காலனியில் நான் போர்டு போட்ட உடனே அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 26 டாக்டர்ஸ் were there ஆல்ரெடி இந்த காலனி. அப்போது ஒருத்தர் வந்து கேட்டார், நீ என்ன போர்ட் பண்ணுற, நீ என்ன பண்ணுவ, என்ன நீ செய்வ? அந்த அளவுக்கு they did not know what a dietitian, even what a dietitian would do. என்ன தனியாக போர்டு ஆரம்பித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. பட் அங்கே லோக்கலாக இருந்த ஒருத்தர் வந்து he was then the professor of medicine in general hospital. அவர் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணார். டாக்டர் வி நம்பின்னு இன்னைக்கு கூட இருக்கார், இன்னி வரலும் கூட எனக்கு அனுப்புகிறார் பேஷண்ட்ஸ். ஸோ நான் இப்போது இந்த இதை ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 41 இயர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸ் ஸ்டில் ஹீ சென்ஸ் பேஷண்ட்ஸ். ஸோ இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் த பர்சன். அவங்க அது முக்கியம்னு நினச்சான்னா டெஃபினட்டாக டாக்டர்ஸ் வில் ரீச் அவுட் டு அஸ். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் மிகப்பெரிய வரவேற்பு இல்லை ஆரம்பத்தில். அப்போ இது வந்து தொடரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டைலமா இருந்தது அவங்களுக்கு? இல்லை, அது என்னென்னா எனக்கு ரொம்ப தீவிரம், இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால நான் ஐ ஸ்டக் ஆன் இன் தேட். அண்ட் அதுலேயும் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எம்எஸ்சி தான் படிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எங்கள் துறையில் மாத்திரம் வரல அப்படின்ட்டு நான் கம்ப்யூட்டரும் படித்தேன். 3 கோர்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இந்த ஃபீல்டில் ஆஸ் அ டயட்டிஷியன் நானே பண்ணினேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அது பெட்டர் பண்ணணும், இதில் வந்து நம்ம இந்தியாவை ஹெல்த்தை பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் முதல்லே இருந்தது. எந்த காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி இதை பற்றி ஏற்பட்டது மக்களுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 வருஷமாக நல்லாவே இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் 15-20 இயர்ஸாக யாராக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாலே எங்ககிட்ட வராங்க. அப்படியா? எங்கள் ஹெல்த் நல்லா இருக்கா, நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு குழந்தைய வந்து பிளான் பண்ணலாமா. ஏன்னா இப்போ பிபிஓ செக்டரில் வேலை பண்ணுறவங்க, ஐடி செக்டரில் வேலை பண்ணுறவங்களாம் ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு டைஜஷனே ஆறதில்லை, இல்லை அவங்க ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃபேக்ட் பிபிஓ செக்டரில் நிறைய முன்னாடி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 2-3 பேருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அளவு நாங்கள் கொடுக்க வேண்டிய அளவு அவ்வளோ லோவாக இருந்தது ஹீமோக்ளோபின். இந்த மாதிரி ஒருத்தர் நாளைக்கு தாய் ஆக முடியாது. அவங்களுக்கு ஹெல்த் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக அந்த குழந்தை வந்து வளரும். ஸோ அந்த மாதிரி இப்போ வராங்க. அண்ட் வந்து ஒரு குழந்தை இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து காலேஜுக்கு வெளியில் போயிடுது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தேடுறாங்க. அவங்க வீட்டிலே வச்சுக்கணும், குழந்தைங்க இங்கேயே படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதனால அந்த டைமில் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்க வெளியில் இருக்கச்சே வீட்டை விட்டு எப்படி சாப்பிட்ணும், எப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம், இவங்க படிக்க போகிற அந்த 4.5 வருஷம் இல்லை எந்த கோர்ஸ் பண்ணாலும் 3 வருஷம் ஹெல்த்து போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து விழிப்பு வந்துடுச்சு.
பட் ஆன் த சேம் நோட் இந்த சோஷியல் மீடியாவில் நான் நியூட்ரிஷன் பீப்புள் நிறைய நியூட்ரிஷன் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தப்பு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் தெரிஞ்சால் இப்போ 1.5 மாதம் முன்னாடி ஒரு குழந்தை 18 வயசு தான், அது யாரோ கேட்டாங்க, யாருன்னு தெரியல, ஒரு தண்ணி குடித்தா போகிறோம் டயட்டு வெயிட் குறையும்னு வெறும் தண்ணியே குடிச்சிருக்கு, அப்புறம் இறந்தே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்குது. இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. பொதுவாக பிபிஓவில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் எதனால் குறையுது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் தூங்கணும், நைட்டு வேலை பார்க்கணும். பிபிஎஸ் செக்டர் அப்படி தான். ஏன்னா வெளிநாட்டுக்கு அவங்க அந்த டைமுக்கு வேலை பண்ணணும். இவங்க என்ன பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் உணவை கரெக்டாக சாப்பிடணும், அது பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு 4 மணிக்கு வேலைக்கு போவாங்க, திரும்பி வரைச்சே காலையில் 5 மணி ஆகும். ஸோ இந்த டைமில் முழிச்சிருக்கணும்னு நிறையா காஃபி டீ குடிக்கிறாங்க. இந்த காஃபி டீ குடித்தாலே அவங்க எந்த உணவு சாப்பிட்டாலோ அது கூட இருக்கிற அந்த கால்சியம் அயன் அவங்க உடம்புக்கு அந்தளவு சேராது. அப்போது ஹீமோகுளோபின் குறைவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, சாப்பிட்ற உணவும் அவங்க நிறைய கொடுக்குறாங்க அவங்க முழிச்சிட்டு இருக்கணும்னு. அந்த உணவு எல்லாமே மைதாவும் கொழுப்பு சத்தும் நிறையா இருக்குது, புரத சத்து இல்லை. இப்போ ஹீமோகுளோபின் எடுத்திங்கன்னா ஹீம் அயன், குளோபின் ப்ரோட்டீன். ஸோ புரத சத்து குறைஞ்சாலும் ஹீமோகுளோபின் குறைவாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவுடனே வீட்டில் தூங்கினா போகிறோன்னு ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே சமைக்கவும் டைம் இல்லை, கொஞ்சமாவது குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லை ஸ்பௌசஸோடு ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் அவங்களுக்கு பண்ண முடியாத போயிடுது. இப்போ சரியான உணவு முறை அப்படின்னா நீங்கள் எதை பரிந்துரைப்பீங்க? ஃபஸ்ட்டு 5 வித உணவு இருக்குது, நம்ம 5 விரல் மாதிரி, எல்லாமே தினம் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மாவு சத்து உள்ள உணவு, அதை மறக்கவே மாட்டோம். நம்ம ரைஸோ இல்லை கம்பு சோளம் அந்த மாதிரி விஷயம். எல்லாரும் சோளம் வந்து ப்ரோட்டீன் நினச்சிக்கிறாங்க, இல்லை, சோளங்கிறது வந்து தானியம்தான், நம்ம பார்லி ரைஸ் மாதிரி தான். ரெண்டாவது ப்ரோட்டீன், அதை வந்து ரொம்ப குறைவாக எடுக்கிறோம் நம்ம நாட்டில். இதுதான் மெயின் ப்ராப்ளம் இம்யூனிட்டிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் பருப்பு, சாம்பார், சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி இருக்குது. நான்வெஜ்ஜில் எக், ஃபிஷ், சிக்கன், இது 3 தான் ஹெல்த்தி, மற்றதெல்லாம் ஹெல்த்தி கிடையாது. 3வது வந்து ஃப்ரூட்ஸு, 4வது வந்து வெஜிடபிள்ஸ், 5வது வந்து பால். இப்போ வந்து ஒயிட் ஃபுட்ஸ் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பாலையும் அதில் சேர்த்து விட்டாங்க. அது தப்பான கருத்து. பால் ரொம்ப முக்கியம். அண்ட் பாலில் இருக்கிற கால்சியம் நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சேருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி கால்சியம், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் போன் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ இந்த காலகட்டத்தில் 80 வயசு 85 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, அதுதான் நம்ம சாப்பிடணும், அதுதான் ஹெல்த்தி. நம்ம அதை விட்டுட்டு எதையோ பண்ணிகிட்ருக்கோம், அதான் ப்ராப்ளம். இப்போ காலை உணவில் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் இட்லி தோசை குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஊரில் பெருமன் ஒபேசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது, ஓவர் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அதனால் காலையில் முதல்ல ஃப்ரூட் சாப்பிட்ருங்க, ½ அன் ஹவர் கழித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சாப்பிட்றீங்களோ குறையும். இல்லைன்னா 5 இட்லி 6 இட்லி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம யாருமே அந்த அளவு எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. எவ்வளோ இட்லி சாப்பிடலாம்? 3 இட்லி, பட் ஹைட் வெயிட் பொறுத்து இருக்குது. பட் நார்மலாக 2-3 இட்லி போகிறோம் எல்லாருக்குமே. இதே டயபெட்டிஸ் இருக்குன்னா, இது நிறைய பேருக்கு இருக்குது, அதனால சொல்கிறேன், 60% இருக்கு. அதான் அதனால் கம்பு, தெனை இதில் இட்லி மாவு பண்ணி வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம், அது ரொம்ப ஹெல்த்தி. சுகரும் ஏறாது, நிறைய சாம்பார் போட்டு சாப்பிடணும், இதெல்லாம் தான் முக்கியம். இது எல்லோரும் இட்லி மாவை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க, பட் அது ஒயிட் ரைஸ் தான். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அது சாப்பிட முடியாது. மதியம் நைட் வந்து ஒரு பிளேட் எடுத்திங்கன்னா ஒரு 8 இன்ச் பிளேட், டயமீட்டர் 8 இன்ச்சு, அதில் 1 கப்பு ரைஸ், இல்லை சிறுதானியங்கள், இல்லை கைக்குத்தல் அரிசி, இல்லை சேப்பரிசி, கருப்பரிசி, எதுவோ அது 1 கப் வந்து ப்ரோட்டீன். இது வந்து பருப்பாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம், பட் குழம்பு ஃபார்மில் தான் இருக்கணும், எண்ணெய் நிறைய போடக்கூடாது. அப்புறம் 2 கப் காய், இப்படி தான் இருக்கணும் பிளேட். அந்த காய் வந்து 1 கப் சாலடாக இருக்கலாம், 1 கப் வந்து வேக வச்ச காயாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் முக்கியம், இது நம்ம சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா அரை பிளேட் வந்து ரைஸ் இருக்கும், சரிங்களா, அதில் 1 டீஸ்பூன் காய் இருக்கும், மற்றதெல்லாம் அப்பளம், வடகம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்றாங்க, அதான் ஹெல்த் இல்லை.
ஏன்னா ரைஸில் கார்போஹைட்ரேட் தான். ஒயிட் ரைஸ் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப குறைவு தான் புரத சத்து. இதே ரைஸை வந்து நீங்கள் இந்த கைக்குத்தல் அரிசி இல்லை சேப்பரிசி கருப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த தவிடு, இந்த அரிசி தவிடு எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க? அரிசிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பட் நம்ம ஒயிட் ரைஸில் அது இல்லை, தவிடு போயிடுது. அதனால அந்த குட் ஃபேட்டும் போயிடுது, அயனும் போயிடுது, கால்சியம், பி விட்டமின்ஸ் எல்லாமே போயிடுது. நம்ம வந்து கொஞ்சம் அன்பாலிஷ்டாக சாப்பிட ஆரம்பித்தோன்னா நல்லது. ஸோ மதிய உணவு நைட் உணவு ரெண்டுமே சாப்பிடணும். காயும் சாப்பிடணும், பருப்பு ப்ரோட்டீனும் சாப்பிடணும், ரைஸும் சாப்பிடணும். அண்ட் ரைஸை சிறுதானியம் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டர். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் புரத சத்து கிடைக்கும். இதை தவிர ஒரு கப் தயிர் வச்சு சாப்பிடலாம். நைட்டு சில பேருக்கு தயிர் ஒத்துக்காது, அவங்க மோராக சாப்பிடலாம். இல்லை சாப்பிட்டுட்டு 1/2 hour கழித்து பால் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 400 ml பால் குடிக்கணும். இதர் ஆஸ் மில்க், கர்ட் ஆர் இன் காஃபி, டீ எப்படி இருந்தாலும் சரி, பட் டெஃபினட்டாக எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து. இதெல்லாம் விட என்ன மெயின் திங்னா, ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் எடுக்கணும். நம்ம நாட்டில் இப்போ 3க்கு பதில் 6, 9 ஒருத்தர் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 9. அதனால தான் இப்படி வளர்கிறோம். இப்படி வளர்கிறதுக்கு பதில் இப்படி வளர்றோம். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வடை, பஜ்ஜி, அப்பளம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது பலர் வீட்டில். இது எல்லாத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்டெப் பை ஸ்டெப் சார். எதுவுமே ஓவர் நைட் பண்ண முடியாது. பட் அந்த ப்ரையாரிட்டி வந்துடுச்சுன்னா அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மெயினாக என்ன அவங்களுக்கு சொல்லணும்னா, வெயிட் ஏறினா தட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மெனி ப்ராப்ளம்ஸ். இப்போ 10 வயசு குழந்தை இருக்க வேண்டிய வெயிட் 24 to 28 கிலோஸ். பட் எங்ககிட்ட வர குழந்தையெல்லாம் 80 கிலோ. 10 வயசு குழந்தை. அண்ட் தகப்பனார் அந்த குழந்தைங்கள 2 பேரண்ட்ஸும் திட்டுறாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? அந்த குழந்தை தானாக போய் சாப்பிட முடியுமா? கரெக்ட். ஸோ ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் டு ஃபுட், ராங் டைப் ஆஃப் ஃபுட் அது. அண்ட் இப்போ என்ன ஒரு ஃபேஷன் மாதிரி வந்துட்டுருக்குன்னா, எங்கள் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸே பிடிக்காது. அவங்க சாப்பிட்றதே 2-3 காய் தான், அதில் உருளைக்கிழங்கு 1, வெங்காயம் 1. ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ்? உருளைக்கிழங்கு வெஜிடபிளே சேர்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வெயிட் ஏறுது. செகண்ட், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹை ஸ்கூலில் தான் இருக்குது. சுற்றி விளையாட ஒன்றும் அந்த அளவு இது இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அந்த காலகட்டத்தில் வீட்டில் 2-3 பேர் இருப்பாங்க, இல்லை 10 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வெளில போனால் கூட இன்னொரு குழந்தை பார்த்துப்பாங்க, இடம் இருந்தது, சுற்றி விளையாடலாம். இப்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட செக்யூரிட்டினால குழந்தைகளில் வெளியில் விளையாட விடுறதில்ல. ஸோ தீஸ் ஆர் ஆல் இஷ்யூஸ். எக்ஸசைஸ் இல்லை, ஓவர் கேலரிஸ், இது ப்ராப்ளம்ஸ். இப்போ பெரியவங்கள்லாம் வந்தால் நாங்கள் ஸ்கேல்லையே ஏற்றுறதில்ல. ஏன்னா வெயிட் வந்து 150 above. அண்ட் அவங்க வரைச்சே சொல்கிறாங்க, நாங்கள் குறைச்சிட்டு வந்திருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒபேசிட்டி இஸ் ரேம்பண்ட். அதனால வர ப்ராப்ளம் டயபெட்டிஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரீ டயபெட்டிஸ். பிளட் ப்ரெஷர் அட் 18-19. முன்ன ஒரு 20 years ago யாராவது உடம்பு சரியாயில்ல, ஒரு 20 வயசு 22 வயசுனா போய் ஜீரக தண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஃபேன் அடியில் உட்காருங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் நேராக போய் பிளட் ப்ரெஷர் எடுக்கிறோம், இசிஜி எடுக்கிறோம். ஏன்னா அந்த வயசுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட். ஸோ வெயிட்டை முதல்ல கட் பண்ணணும், அதுக்கு ஆயிலை கட் பண்ணணும், வெளியில் சாப்பிட்றத குறைக்கணும். ஏன்னா இப்போ வீட்டில் சமைக்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு. முன்னெல்லாம் நாங்கள் ஃபுட் சர்வே எடுப்போம். நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ எண்ணெய் வாங்குவீங்க, எவ்வளோ பருப்பு வாங்குவீங்க, எவ்வளோ காய். இப்போ அந்த மாதிரி கேட்டால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எண்ணெய் எவ்வளோ நாங்கள் சாப்பிட்றோன்னு எங்களுக்கு தெரியாது, கேன் வாங்கி வைப்போம், முடிஞ்சதுன்னா திருப்பி வாங்கிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தெரியாது. ரெண்டாவது, somebody else is cooking. ஃபேமிலி மெம்பர் குக் பண்ணுறாங்களா இல்லையா அடுத்த கேள்வி. மூணாவது பார்த்திங்கன்னா, வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டால் எங்கே வந்ததுன்னா வெளியிலேருந்து வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்றோம். ஸோ வீட்டில் சமைச்ச உணவு எவ்வளோ நாள் சாப்பிட்றீங்கன்னு அந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி வந்துடுச்சு. ஏன்னா வீட்டில் சமைக்கிறதே ரொம்ப குறைவு. நம்ம சொல்கிறோம் சென்னை ரொம்ப கன்சர்வேட்டிவ், எல்லாருமே வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீட்டில் சாப்பிடும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது, இல்லைன்னா இன்னொரு பக்கம் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் பல பேர் சாப்பிட்றத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, யூ கேன் சோக்.
யூ கேன் ஆக்சுவலி சோக் ஆன் யுவர் ஃபுட். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதுக்கு தான் பல பேசக்கூடாது. பேர் அதுலேயே உயிர் இழந்திருக்காங்க. நிறைய பேர். அதனால் பேசுகிறச்சே வந்து நம்மளுக்கு சாப்பாடும் பேசுகிறது எல்லாமே இந்த த்ரோட் வழியாக தானே போகுது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். அது தப்பு குழாயில் போயிடுச்சுன்னா சோக்கிங். அது ரொம்ப ஜாகிரதை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் ரொம்ப சேடாக இருந்த விஷயமாலும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் ஆகும். அதனால தான் அந்த காலத்தில் வேதத்தை போட்டு சாப்பாடு போடுவாங்க. ப்ரீஸ்க்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. வேதம் படிப்பாங்க. ஸோ வெரி காமிங். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும் சாப்பிடும்போது. கரெக்ட். இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்லலாம் அவங்க கீதை ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அப்புறம் தான் குழந்தைங்கள உட்காந்து சாப்பிடுவாங்க. பிளேட்டில் சாப்பாடு போட்ட அப்புறம் அவங்க படிப்பாங்க, அது சாண்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக காம்னஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட், இந்த மொபைல் சொன்னீங்கல்ல, எதுவாவது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா? ஒரு சின்ன குழந்தையோட ஒரு விஷயம் பார்த்தா கூட இட்ஸ் வயலன்ஸ். அது நல்லது இல்லைங்க. வி ஷுட் பி வெரி காம் வென் வி ஈட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது புரியறதில்லை நிறைய பேருக்கு. ஏன்னா பாடி ஹேஸ் டு பி காம். அப்போ தான் நம்மளுக்கு உணவு ஃபுல் ஆயிடுச்சா. நம்ம ஃபுல் வயரெல்லாம் சாப்பிடவே கூடாது. 3/4 வயிறு சாப்பிட்டா போகிறோம். அதுலேயும் 1/3 இஸ் வாட்டர். அதான் ரசம், சாம்பார், தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். 1/3 எம்டியாக இருக்கணும். 1/3 தான் சாலிட் ஃபுட். நம்ம இப்படி கை வச்சோன்னா இது ஃபுல் டேக்கே இவ்வளோ உணவு போகும் சாலிட் ஃபுட். ஸோ இதை 2ஆக பிரித்தா ஒரு டேக்கு இவ்வளோ தான், ஒரு மீல்க்கு இவ்வளோ தான். இது தாராளமாக போகும். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. மொத்தமாக ஒரு நாள் முழுமைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும். அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து இவ்வளோ தான் வருவோம். ஒரே வேலைக்கு இது மாதிரி 3 பேரும் சாப்பிட்றவங்க இருக்காங்களே. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ பசி எடுக்குது, என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிடாம? நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு பசி அடங்கலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ ரைஸே இவ்வளோ சாப்பிடுங்க, அதுக்கு மேலே காய் 2 மடங்கு சாப்பிடுங்க, பருப்பு 1 மடங்கு சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பருப்பு வயத்தை அடைக்கும், காய் வயத்தை அடைக்கும், நிறைய நார் சத்து. காயே பிடிக்காதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ பழங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு அப்புறம் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறைந்தது அரை மணி நேரம் இடைவெளியாக இருக்கணும்னு. ஏன்னா பழம் ஒண்டி தான் நம்ம ராவாக சாப்பிட்றோம். நம்ம சவுத்தில் அந்தளவு சாலட் கல்ச்சர் கிடையாது. நீங்கள் நார்த்தில் போனால் ஒரு சின்ன டப்பா கடையில் போனால் கூட வெங்காயம், கேரட், தக்காளி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கல்ச்சர். நம்மளுக்கு அந்த அளவு அந்த கல்ச்சர் கிடையாது. ஏன்னா வெயில் நாளில் இருக்கலாம், அது கட் பண்ணி வச்சாலே கெட்டு போயிடும். ஸோ நம்ம யூஸ்வலாக ராவாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது பழம்தான். ஸோ இதை வந்து 1/2 அன் ஹவர் பிஃபோர் ஃபுட் இல்லை 1/2 அன் ஹவர் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டா இட் இஸ் பெட்டர். ஆர் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு இந்த 11 மணி 6 மணி வந்து பசி தாங்காத தப்பாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பஃப்பு, ஆமாம், பிஸ்கெட்ஸு, சமோசா, பஜ்ஜி, போண்டா. அதுக்கு பதில் அந்த டைமில் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நல்லது. கேன் ஜஸ்ட் ஹேவ் ஃப்ரூட்ஸ் அட் 6 o'clock. அது ரொம்ப நல்லது. பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த பசி அப்படின்னா அவசர அவசரமாக வாங்கி சாப்பிட்றது பிஸ்கெட்ஸ் தான். தப்பு. ஏன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாமே கோதுமை பிஸ்கெட், ராகி பிஸ்கெட் எல்லாத்துலேயுமே மைதா இருக்குது. அண்ட் பிஸ்கெட்ஸில் போடுற எண்ணெய் எது? முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பேக்கரி ஐட்டம்ஸில் பட்டர் மல்டி கிரெயின் பிஸ்கெட்னு போட்டுருவாங்க. பட் எவ்வளோ மல்டி கிரெயின், இது பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா? நீங்கள் சாப்பிட்றதே அது கரகரன்னு இருக்கா? இல்லைங்களே, மைதா தானே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வருது. ஏதோ கொஞ்சமாக கிரெயின் போடுறாங்க. கேழ்வரகு பிஸ்கெட் கூட நிறைய மைதா போட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக கேழ்வரகுல உங்களுக்கு ஃபுல்லாக வராது. அதை தவிர பட்டருக்கு பதில் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரி ஆயில்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வந்து இந்த வனஸ்பதி ஆயில் மாதிரி யூஸ் பண்ணோன்னா இது இருதய நோய்க்கு கெடுதல். அது வந்து நல்லதே கிடையாது. இந்த பட்டர் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து டீ கடையெல்லாம் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை ஒரு 4 வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஃபுல்லாக மைதா. அதில் இருக்கிற கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து கிடையாது. இதை பற்றியெல்லாம் சுகாதாரத்துறை அப்படின்னு அரசாங்கம் சார்பில் இருக்க அவங்க ஏதாவது அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய பண்ணுறாங்களே. இப்போ போன வாரமே மேயோனேஸை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய FSSAI நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஷவர்மா ப்ராப்ளம் வந்தது, அந்த மீட் வந்து நல்லா இல்லை. ஸோ தேர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஏன்னா முன்ன வந்து யார் உணவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது சார். அந்த உணவு நல்லா இல்லை இதுன்னா கொடுக்க மாட்டாங்க. டுடே திங்ஸ் ஆர் சேஞ்சிங். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்ப வந்துடுச்சு.
அதனால் இதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்து. இப்போ ஒரு நாளைக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி 7 டீ 8 டீ 4-5 காஃபி இப்படிலாம் குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி அல்லது டீ குடிக்கலாம்? ஃபஸ்ட்டு குடிக்கணும்னு அவசியமே கிடையாது சார். ஏன்னா காஃபி டீங்கிறது நம்ம நாட்டு இதே இல்லை, பிரிட்டிஷ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இட் வாஸ் நாட் நம்ம கல்ச்சரே கிடையாது. நம்ம கல்ச்சர் வந்து பழைய சோறு, அந்த தண்ணி குடிக்கிறது, சம்மரில் ராகி கூழ், கம்பஞ்சோறு, இதுதான் நம்மளோட கல்ச்சர். ஓகே, டசன்ட் மேட்டர், காஃபி டீ பழகிட்டேங்க குடிங்க. பட் ஒன்லி 3, மேக்ஸிமம் இஸ் 3, நாட் மோர் தென் தட். இன்ஃபேக்ட் டீ கவுன்சில்னு இருக்குது, காஃபி கவுன்சில்னு இருக்குது, அவங்களே 5ங்கிறாங்க. அது கூட வேண்டாம், 3 போகிறோம். காலை எழுந்த உடனே 11 மணி 4 மணி அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா அதில் நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது கூட என்ன சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு கால்சியம் அயன் சேர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டீலேயும் இருக்குது, காஃபிலையும் இருக்குது, டேனின்ஸ் இருக்குது, மற்ற பல விஷயம் இருக்குது. நல்லதும் இருக்குது, பட் கெட்டதும் சேர்ந்து இருக்குது. ஸோ 2 3 மேக்ஸிமம், அதுக்கு மேலே தேவையே கிடையாது. இல்லை பிரச்சனை என்ன வருதுன்னா சைஸ். இப்போ இந்த மக்கு சைஸ் குடித்தோன்னா இட் இஸ் மோர் தென் 200 ml. ஆமாம். அப்போது அதில் சர்க்கரை எவ்வளோ? 1 டீஸ்பூன் கிடையாது, டெஃபினட் 2 or 3 டீஸ்பூன் போடுறாங்க. அப்போ 3 தடவை குடித்தா 9 டீஸ்பூன். ஒரு நாளைக்கே ஒருத்தருக்கு 3 டீஸ்பூன் தான் சர்க்கரை தேவை. அது கூட தேவை கிடையாது, வேணும்னா எடுத்துக்கலாம், அது இல்லாதையே வாழலாம். அதிகபட்சமாக நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட். ஸோ அதுதான், குவான்டிட்டி இஸ் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ சின்னதாக குடித்தா கூட ரொம்ப கசப்பாக இருக்குன்னு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெள்ளை சர்க்கரை எல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் நாட்டு சர்க்கரை சாப்பிடுவோம். ஆனால் நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு இது 1 டீஸ்பூன் போட்டால் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன், கேலரி அது டபுள். புரியுதுங்களா? 2 ஒரு ஸ்டெப் முன்னாடி தானே நாட்டு சர்க்கரை. இது ப்ராசஸ் பண்ணி ஒயிட் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி நாடு, அவ்வளோதான். அதில் கொஞ்சம் அயன் கால்சியம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த அளவு திதிப்பு வராது. ஏன்னா ப்ராசஸ் ஆகலை. அது 2 டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் டயபெட்டிக், நாங்கள் அதை போட்டுக்கிறோம், நிச்சயமாக போட்டுக்கூடாது. ஏன்னா எல்லாமே அந்த ஜூஸ் எடுத்து தானே பண்ணுறோம். அது பணத்தில் எடுத்தா என்ன, நம்மளோட கரும்பில் எடுத்தா என்ன, வெரி சிமிலர். நம்முடைய நிகழ்ச்சியில் சொல்லும்போதே சொன்னீங்க, பல பேர் டயட்டை பற்றி ப்ராப்பராக தெரியாதவங்க பல பேர் வாட்ஸ்அப்பில் தப்பான தகவல்லாம் பரப்புகிறாங்க. வெறும் ஃப்ரூட் டயட், வெறும் வாட்டர் டயட், நான் வந்து 18 கிலோ குறைஞ்சிட்டேன், ஆனால் என்ன வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் கிடையாது. இந்த 5 உணவு நம்ம சொன்னோமே, இது டெய்லி எடுக்கணும். நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணுன்னா அதுக்கு நாங்கள் வந்து ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெயிட் ஏறணும்னா நாங்கள் ப்ரொபோர்ஷனாக மாற்றுவோம். பட் 5 உணவும் டெய்லி முக்கியம். இது பண்ணுறதில்ல, ஃப்ரூட் டயட்டுங்கிறாங்க, டீடாக்ஸுங்கிறாங்க, வெறும் ஜூஸை குடிக்கிறாங்க, வெறும் தண்ணி குடித்தா போகிறோங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சார். ஏன்னா பேசிக்காக இப்போ கொரோனா போது நம்ம நிறைய விழிப்பு வந்தது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா அவங்க இம்யூனிட்டி லோவாக இருந்தது. ஏன் இம்யூனிட்டி லோவாக இருந்தது? புரத சத்து சாப்பிடல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், யாரெல்லாம் பேலன்ஸ்ட் உணவு, இந்த 5 உணவை ரெகுலராக எடுத்தாங்களோ, அவங்க இம்யூனிட்டி நல்லா இருந்ததோ, அந்த அளவு அதை வந்து நம்ம மீண்டு வர முடிஞ்சது. யாரெல்லாம் ரொம்ப குறைவாக இம்யூனிட்டி இருந்ததோ, உணவை சரியாக சாப்பிடலையோ, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால இது முக்கியமான கருத்து, நம்ம வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவு நான் என்ன வேணால் சாப்பிட்லாம், குழந்தைன்னா என்ன வேணால் கொடுக்கலாம், இதெல்லாம் கிடையாது. எத்தனை ஒரு ஸ்கூலில் போய் ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைங்கள நீங்கள் வாயை திறக்க சொல்லுங்கள், நிறைய பேருக்கு சொத்தப்பல், சாக்லேட் வாங்கி கொடுத்து இந்த மாலில் கம்மி பேர்ஸ் அது இதுன்னு கொடுத்து அதில் இருக்கிற கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ், கெமிக்கல் கலர்ஸ், அது வந்து வீசிங் வருது, ஆஸ்துமா வருது சின்ன குழந்தைகளுக்கு. நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் இந்தியாவிலன்னா, பணம் இருக்குது எல்லாருக்கும், அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு புரியல. அவங்க இந்த மாதிரி மால் கல்ச்சர், இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற கல்ச்சர்னு நினச்சிக்கிறாங்க. கல்ச்சர் என்னென்னா, நல்ல உணவை வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தட் ஷுட் பி த கல்ச்சர். 10 பேராக சேர்ந்து ஒருத்தர் ஒரு உணவு பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணால் அதான் ஹெல்த்து. பட் எப்போ பாரு வெளியில் சாப்பிட்றோம். இப்போ நேற்று கூட யாரோ சொன்னாங்க, 5 தடவை ஒரு வாரத்தில் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். 7 தடவை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? வெயிட்டு ஒரு பக்கம் ஏறுது. இல்லை எங்களுக்கு வெயிட்டே ஏறலை, நாங்கள் ஒல்லியாக தான் இருக்கோம். உள்ளே என்ன இருக்குது உங்கள் உடம்புல?
இப்போ ஸ்கின்னி ஃபேட்டுன்னு ஒன்று பார்க்குறோம். அதான் ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் உள்ள கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. அண்ட் கொழுப்பு சத்து இந்த வயரை சுற்றி அப்டமனில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிசீசஸ் என்னது டயபெட்டிஸ், இருதய நோய், கேன்சர் எல்லாம் வரலாம். ஸோ ஜாகிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட். குழந்தையிலேருந்து கரெக்ட் உணவு கொடுத்தா தான், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் தான் பேரண்ட்ஸாக இந்த குழந்தை வந்து கேட்கும். இல்லைன்னா அது நீங்கள் சாப்பிட்றது தான் பார்த்து மாறிட்டு வந்துடும். சில பேர் வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் வந்து உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கணும், அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றாங்க. இது வந்து அவங்களுக்கு அசிடிட்டி இல்லை, அவங்க ப்ரெக்னென்சி இல்லை, தாய்ப்பால் கொடுக்குற தாயாராக இல்லை, இல்லை ரொம்ப வயசானவங்க, இல்லை டயபெட்டிஸ், இதெல்லாம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மென்டல் கிரிட் வேணும் சார். இதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்னு சொன்னது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்கு தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுது அந்த பகவானை நினைங்க. அப்போ எப்போ பாரு சாப்பாடை பற்றி நினைக்கிறத பற்றி ஒரு 2 வேளை நீங்கள் சாப்பிடாத இருந்தால் அது டைம் கிடைக்கும், நீங்கள் ஜபம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ரிலிஜனை வேணால் எடுங்க, ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ஃபீஸ்டிங்கை தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மடங்கு சாப்பிட்றோம். அதான் அந்த நான் ஃபாஸ்ட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடலாம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நார்மலாக சாப்பிடுவாங்க, இல்லை வெறும் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. தட் வாஸ் த கல்ச்சர். இன்றைக்கி அப்படி கிடையாது. த ஃபீஸ்ட் ஆஃப்டர் த ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். எந்த ரிலிஜன் வேணால் எடுங்க. இப்போ காலையில் எழுந்த உடனே வந்து என்ன சாப்பிட்றது அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. காலையில் என்ன தான் சாப்பிட்றது உங்கள் ஹெல்த்தை பொறுத்து இருக்குது, உங்கள் பாடி டைப்பை பொறுத்து. அதில் தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் இன்டகிரேட்டட் டயட்டெட்டிக்ஸ்னு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் ஆயுர்வேதா எக்ஸ்பர்ட்டும் இருக்காங்க, நானும் இருக்கேன். 2 பேரும் பேசிட்டு தான் டயட் கொடுப்போம். அவங்க பாடி டைப்பு ஒரு பிரகிருதி அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுவாங்க. நேரில் பார்த்தா அவங்க ஃபேஸு சிம்டம்ஸ் பார்த்து பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த பாடி டைப்புக்கு இதான் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதனால ஒத்தத்தரோட பாடி டைப் வேறு. ஒரு குடும்பத்திலே 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒரே பாடி டைப் கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ நீங்கள் வெந்தயம் சொன்னது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் வெந்தயம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் தான் சாப்பிடணும்னு இல்லை, எப்போ வேணால் சாப்பிட்லாம். இந்த தண்ணியோட அந்த வெந்தயத்தையும் கடித்து சாப்பிடணும். இல்லை கடிக்க முடியலையா அப்படியே முழுங்கவாவது முழுங்குங்க. அதில் இருக்கிற அந்த குட் ஃபைபர் கண்ட்ரோல் வரும் சுகருக்கு. இது சிஎஃப்டிஆராக இப்போ இல்லை, எத்தனையோ வருஷம் முன்னாடி ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் காலையில் ஒரே ஒரு பல்லு பூண்டு பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா யாருக்கு ஹை கொலஸ்ட்ரால், ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு இருக்காது, அது குறையும். இதுதான் கார்லிக் பேர்ல்ஸ்னு அவங்க வந்து மருந்தாக கொடுப்பாங்க, அதுக்கு பதில் இது சாப்பிட்லாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, வாயில் வந்து பூண்டு வாசனை வருது, உடம்புலேயே பூண்டு வாசனை வருது, இப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் டெஃபினட்டாக ரிசர்ச் காட்டுங்க, பூண்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இது 2ம் இருக்குது. பட் டயபெட்டிஸில் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க, அவங்க வந்து வெந்தயத்தை சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட் வரும் ஒரு கொஸ்டின் தான். இதெல்லாம் வந்து முதல்லையே செய்யணும். ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்ச், டயபெட்டிஸ் மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ரேஞ்சில் நிறைய விஷயம் பண்ணலாம். இதெல்லாம் அந்த டைமில் பண்ணலாம். சீரகம் சாப்பிட்றது அது டைஜஷனுக்கு. ஏன்னா இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ என்னோட 2-3 பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வேலையே விட்டுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அதை கண்ட்ரோல்லே பண்ண முடியல அவங்களுக்கு. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கிடையவே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நிறைய பேருக்கு வருது. அதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணுறாங்க. நம்ம பழைய சோறு கொடுத்து இதை பெட்டர் பண்ணலாமா, பழைய சோறுலேயே மில்லட்ஸ் போட்டு பண்ணி இது பெட்டர் பண்ணலாமான்னு பார்த்துட்டு வராங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணது நம்ம ஊருக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹை சார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா தாய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, எவ்வளோ லீவ் கொடுக்குறாங்க, திருப்பி வேலைக்கு போகணும், 2 பேரும் வேலை பண்ண ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு, லைஃப் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. எந்த ஏஜ் குரூப் எடுங்க ஸ்ட்ரெஸ்ஸு, அதை குறைக்கிறது டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதில்ல.
ஒரு ஓம் சாண்டிங், மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு ஒரு சூரியனை நினைக்கிறது. சன்ரைஸை பார்த்தா தானே சன்ரைஸை நினைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸே கிடையாது. 3வது பார்த்திங்கன்னா வேலை விஷயம் ஸ்ட்ரெஸ். ஏன்னா 16 hours 18 hours வேலை பண்ணுவேன். இன்றைக்கி வேலை இருக்குமா, நாளைக்கு போயிடுமா? நான் இஎம்ஐ வாங்கி வச்சுருக்கேன். பெரிய ஃப்ளாட்டு, பெரிய காரு, பெரிய இது, ஸ்கூல்ஸு, பெரிய ஹை ஸ்கூல்ஸில் போட்டிருக்கோம் வேலை. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் அந்த 18 மணி நேரம், இப்போ சில கம்பெனிஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மணி நேரத்தில் 1 hourல இத்தனை டாக்கெட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க, அது முடிக்கணும். நீங்கள் அது முடிக்கலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 hour இருந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனிலாம் தள்ளி இருக்குது பாத்ரூம்ஸ். ஸோ இவங்க தண்ணியும் குடிக்கிறது இல்லை, பாத்ரூமுக்கும் போகாத எப்படி போகலாம், ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமே நம்ம இதை முடிச்சிட்டா அப்படின்னு இந்த மாதிரி உணவும் சாப்பிட்றதில்ல, தண்ணியும் சாப்பிட்றதில்ல. ஸோ பாடியை கெடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னால் அசிடிட்டி ஆரம்பிக்குது, அது அல்சரில் மாறுது, அது பெரிய குடலில் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. நம்ம உணவை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக சாப்பிடணும். வெளி உணவில் ரைஸில் கூட சோடா போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி பாதிக்கும் உடம்பு? எவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிறது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். அது வந்து இன்வேரியபிளாக பார்த்திங்கன்னா ஒரு 30-40% ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது வெளி உணவு சாப்பிட்றதுனால. இது சொன்னால் பிடிக்கிறதே இல்லை. அதுவும் சோஷியல் மீடியாவில் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வெளி உணவில் இந்த மாதிரி சோடா போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறாங்க. இப்போ எண்ணெய் வீட்டில் நம்ம ரீயூஸே பண்ண மாட்டோம், ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் வெஜிடபிள் நம்ம வீட்டில் சாப்பிட்டா எல்லா டைப்பும் சாப்பிடுவோம். கத்திரிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே சாப்பிடுவோம். வெளியில் சாப்பிட்டா வாழைப்பூ வடையாக தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ வடை, பஜ்ஜி, போண்டா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டெய்லி சாப்பிட்ற மாதிரி இது கிடையவே கிடையாது. இது கல்ச்சரே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நவராத்திரி, ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். டெய்லி கூட கிடையாது. அதுவும் அந்த காலத்தில் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில், ஒரு பீஸ் கடைசாலே ஜாஸ்தி, இல்லை 2ஆக பிச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போது பெருசாக என் கையை விட பெருசாக வடை ஒன்று சாப்பிட்றாங்க. அண்ட் இது டெய்லி சாப்பிட்றாங்க. இது எப்படி டைஜஸ்ட் ஆகும்? ஸோ டைஜஷன் எஃபெக்ட் ஆகுது. அங்கேருந்து ப்ராப்ளம்ஸ். நீங்கள் மில்க்கை பற்றி சொன்னீங்க. மில்க்கு டெஃபினட்டாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த மில்க்கே வந்து ஆரோக்கியமாக இல்லையே, அடல்டேட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மில்க் கிடைக்குது. பட் த பாயிண்ட் இஸ், நம்ம பாலை விட்டுட்டோம்னா ப்ராப்ளம்ஸ். கால்சியம், குட் ப்ரோட்டீன் நம்ம வெஜிடேரியன் டயட்டில் கிடையாது. இப்போ இந்தியாவில் அது ஒண்டி தான் வெஜிடேரியன் டயட்டில் பாலும் இன்க்ளூடட். நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் பால் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ஒண்டி தான் மில்க் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர். வேதிக் பீரியட்லேருந்து நம்ம பால் சாப்பிட்றோம். ஃபாரினில் மில்கே நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்டு தான், இல்லை அனிமல் ப்ராடக்ட். ஸோ அது வெளியிலேருந்து வருது, அதாவது நம்ம பிளான்ட்லேருந்து வரல, அது அனிமல்லேருந்து வருது. ஸோ அவங்க அதை நீங்கள் வெஜிடேரியன் சொன்னாலே கேட்டால் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நார்மலாக வேகன் டயட்டுன்னு சொல்லுவோம், வெறும் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது பெரிய நம்மளுக்கு ப்ளஸ். ஏன்னா கால்சியம் ப்ளஸ் ப்ரோட்டீன், நல்ல குட் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. விட்டமின் டி கூட கவ் வெளியில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. பட் இது வந்து கல்ச்சர் மாறிட்டே வந்துடுச்சு. பட் பாலுங்கிறது நம்ம தவிர்க்கக்கூடாது. ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 10 days ago ஒரு 55-year-old லேடி வந்து உட்காந்துட்டே இருந்தாங்களாம். உட்காந்துட்டு எழுந்தாங்க, அவ்வளோதான். தே குட் நாட் கெட் அப் அட் ஆல். பார்த்தா ஹிப் ஃப்ராக்சர், அவ்வளோ வீக் போன்ஸ் ஆகிடுச்சு. இதே நீங்கள் 90 வயசு மேலே, 85 வயசு மேலே அவங்க விழுந்தால் கூட ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் ஆகுது. பிகாஸ் தே ஹேட் குட் மில்க். ஸோ ஆர்கானிக் மில்க் கிடைக்குது. அந்த மாதிரி டென்ஷன் இருந்தால் அது வாங்கிக்கோங்க. அது விலை ஜாஸ்தி தான், பட் ஒர்த் இட். இஃப் டென்ஷன் இருக்கக்கூடாது சார். இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் மில்கே நிறைய டாக்டர்ஸ் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற அளவு அது ஒன்றும் மோசம் கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய போடுறாங்க, எது நிஜம் எது போய் நம்மளுக்கு தெரியல. பட் மில்க் ஷுட் நாட் பி கட் ஃப்ரம் த ஃபுட் அன்லெஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால். இல்லைன்னா தேவையே கிடையாது. இப்போ பேக்கேஜ் மில்கே பார்த்தீங்கன்னா பல ரூபத்தில் வருது. இது போன்ற பேக் பண்ண செய்யப்பட்ட பாலெல்லாம் பயன்படுத்தலாமா?
இப்போ அது யூஹெச்இ அல்ட்ரா ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம். பண்ணி அந்த பேக்கேஜிங் டைப்பும் அந்த பால் கெட்டு போகிறதில்ல. நம்ம திறந்த அப்புறம் தான் கிடுகிடுன்னு யூஸ் பண்ணோம். இப்போ யூஎஸ்டி மில்க் தான் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். ஆவினில் கூட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். இது தவிர பல டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட். ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் பிகாஸ் அந்த சேஃப்டி இருக்குது அந்த ப்ராசஸ்னால. பட் இதே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோஆப்ரேட்டிவ் மில்க் வந்து பூத்தில் போடுறாங்க 4 மணிக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த மில்க்குக்கு கோல்ட் செயின் கிடையாது இல்லைங்களா? கோல்டு வேனில் வருது. பட் வேன்லேருந்து வெளியில் போடுறது வெயிலில் தான். அதை நம்ம வீட்டுக்கு வரத்தே மணி 6, நம்ம அதை எடுத்து உள்ளே வைக்கிறதே மணி 7. ஸோ 3 ஹவர் இது வெளியில் இருக்குது. இது பாஸ்சரைஸ் மில்க் தான். இது வந்து அப்படியே குடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதில். பட் நம்ம 4 மணிலேருந்து 7 மணி வெளியில் இருக்குது. ஸோ எல்லா பாலையுமே கொஞ்சம் காய்ச்சி தான் குடிங்க, அதுதான் நல்லது. பிகாஸ் அந்த 3 ஹவரில் கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே கோல்ட் மில்கை எடுத்து ஊற்றி குடிச்சிங்கன்னா யூ கேன் கெட் இன் டு ட்ரபிள். இப்போ ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா, இந்த ஜங்க் ஃபுட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. பேசிக்காக டயபெட்டிஸாக இருந்தால் ட்ரை ஃப்ரூட் கிடையாது, ட்ரை நட்ஸு தான். ஏன்னா ரீசன்ஸு, டேட்ஸு, ஏப்ரிகாட்ஸ் எல்லாமே ஹை சுகர். ஆப்ரிகாட் கூட ஆமாம், சுகர் ஏறும். சுகர் டெஃபினட்டாக ஏறும். ஏன்னா ட்ரை பண்ணதுனால சுகர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையர். ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் டயபெட்டிஸாக இருந்தால் கட்டாயம் வேண்டாம். மற்றவங்க சாப்பிடலாம். ட்ரை கிரேப்ஸ், ட்ரை டேட்ஸ், ட்ரை ஏப்ரிகாட் சாப்பிடக்கூடாது. ஃபிக்ஸு கூட சாப்பிடக்கூடாது. ஃபிக்கு கூடவா? ஃபிக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லது. பட் டயபெட்டிஸ் இருக்கே, என்ன பண்ண முடியும்? அண்ட் நம்ம அதை காய வச்சா தண்ணி சத்து போனோடனே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம ஒன்றும் இல்லை தின்னிப்போமா, 4-5 சாப்பிட்டா அவ்வளோதான், சுகர் எகிரும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாது டயபெட்டிஸ் இருந்தால். டயபெட்டிஸ் இருந்தால் அதே மாதிரி ஆல்மண்ட், வால்நட், நம்மளோட வேர்க்கடலை, இது 3மே சாப்பிடலாம். பட் சிறிய அளவு, அதுக்குன்னு எக்கச்சக்கமாக சாப்பிட முடியாது. 8லேருந்து 10 பீஸு ஆல்மண்டோ வால்நட்டோ, வேர்க்கடலையாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சீட்ஸ் இருக்குது, கியூக்கம்பர் சீடு, வெள்ளரிக்காய் சீடு, வாட்டர்மெலன் சீடு, அதை எடுத்துக்கலாம். பட் பெஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீட், எள்ளு, கருப்பு எள்ளு, இது 2ம் ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு. இதை தவிர இந்த கியூக்கம்பர், வாட்டர்மெலன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் சியா சீட்ஸ் அது இன்னொன்று ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது ஊற வச்சு சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? மினிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இன்னும் நிறையா ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உப்பும், அவ்வளோதான். பட் மினிமம் 10 to 15 மினிட்ஸ். அண்ட் இந்த சீட்ஸ்லேயும் எக்கச்சக்கமாக சாப்பிட முடியாது, 4 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ வாங்கி அது சாப்பிட்லாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, ஃபைபர் இருக்குது, சீட்ஸ்லேயும் இருக்குது, பாதாம்லேயும் இருக்குது, அண்ட் குட் ஃபேட் இருக்குது, ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபேட். இப்போ ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து நான் ஹெல்த்தி, ஹார்ட்டுக்கு ஹெல்த்தி கிடையாது. இது குட். அண்ட் வயத்தையும் அடைச்சிடும். 4 டீஸ்பூன் சீட் பண்ணால் வயர் அடைஞ்சிடும். 8 பீஸ் ஆல்மண்டோ வால்நட்டோ சாப்பிடுங்க, இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டா வயர் அடைஞ்சிடும். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதாமை முதல் நாளே ஊற வச்சு அந்த தோலை உரித்து சாப்பிட்டிங்கன்னா தான் பாதாம் வந்து பயனளிக்கும் அப்படின்றாங்க. இன்னும் சில மருத்துவர்கள் வந்து பாதாமுடைய இந்த தோல் சக்தி உள்ளது, அதனால் தோலோடு சாப்பிட்ணுன்றாங்க. உங்கள் டைஜஷனை பொறுத்து இருக்குது உங்களால் அந்த. ஏன்னா பாதாம், எனி நட், நம்மளோட வேர்க்கடலையில் கூட ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால தான் பச்சை வேர்க்கடலை முழுசாக பெருசானதை நம்ம அப்படியே பச்சையாக நிறைய சாப்பிட மாட்டோம், பித்தோன்னு சொல்லுவோம், ஏன்னா டைஜஸ்ட் ஆகாது. அதே மாதிரி எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லேயும் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால் உங்களால் உடம்பு ஒத்துக்கும்னா தாராளமாக பாதாமாக அப்படியே சாப்பிட்லாம், தோலோட பிரச்சனை கிடையாது. பட் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா ஊற வச்சு தோல் எடுத்து சாப்பிடலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த தோல் ஒத்துக்காது? தோல் ஒத்துக்காதுங்கிறது உங்கள் உடம்புல இந்த மாதிரி ஆன்டி நியூட்ரியன்ஸ் டைஜஷனுக்கு செட் ஆகாது. அதை சாப்பிட்டா உங்களுக்கு தலைவலி வரும், ஒரு இன்டைஜஷன் வரும், வாந்தி மாதிரி வரும். அப்போது ஊற வச்சு தோல் எடுத்து சாப்பிட்லாம். பட் தோல் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக ஃபைபர் கண்டென்ட் குறையும். அப்புறம் சாப்பிட்டு பயனே இல்லை. பட் மற்ற நியூட்ரியன்ஸ் இருக்குது. பாதாமில் குட் ஃபேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, மற்ற கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது. பட் ஐடியலாக ஒத்துக்கும்னா இப்படியே சாப்பிடணும். பட் பண்ணுற தப்பு என்னென்னா,
ரோஸ்டட் பாதாம் ஆ. அதில் ஹனி போட்டு சுகர் போட்டு இதெல்லாம் வாங்கவே வாங்காது. பச்சை பாதாம் வாங்க அப்படியே சாப்பிடுங்க. பிஸ்தாவில் இப்போ தான் ரீசெண்டாக அதுவும் நல்லதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காங்க. அந்த அளவு இன்னும் சயின்ஸ் வரல. பாதாம் அண்ட் வால்நட்டில் இருக்குது. பிஸ்தா சால்டட் பிஸ்தா தான் இப்போ நிறைய பேருடைய ஃபேவரட்டாக இருக்குது. பட் நம்ம ஊரில் வந்து 5 கிராம் சோடியம் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன். ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி, நிறைய வெளியில் இருப்போம், வெயிலில் இருப்போம், அதனால் ஸ்வெட்டிங் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் வாழறது எல்லோரும் உள்ள ஏசி ரூமோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ எதுவாக இருந்தாலும். ஆனால் சாப்பிட்றது 15 கிராம் சோடியம். அதில் ஹையஸ்ட் வந்து சால்ட்லேருந்து வருது. அதனால் எந்த அளவு சோடியமை குறைக்கிறோமோ நல்லது. பிஸ்தாவில் சோடியம் போடாட்டா நல்லா இருக்காது சாப்பிட. அதனால அந்த உப்புனால் தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. காஃபி டீ சாப்பிட்ற பற்றி சொன்னீங்க. பல பேர் சாப்பிட்ட பிறகு காஃபி சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, காஃபி வந்து ஒரு டைஜஷன் ஏஜென்ட்டு. கிடையவே கிடையாது. ரெண்டாவது, காஃபி வந்து பேசிக்காக நம்ம தூங்காத வேக்கப் பண்ணும். கெஃபேன் இருக்கிறதுனால தூக்கத்தை குறைக்கும். ஸோ இப்போ ரொம்ப டயர்டாக, இப்போ இந்த பிபிஓ செக்டரில் சொன்னோமே, அவங்க நிறைய குடிக்கிறது காஃபி குடித்தா அந்த கெஃபேன்னால் முழிச்சிக்க ஒரு முடியும். எனர்ஜி. இப்போ ஜெட்லாக், யூஎஸ் போயிட்டு வராங்க இல்லை வேறு எங்கேயா போயிட்டு வராங்க, ஆனால் வேலை பார்க்கணும், அந்த அன்றைக்கே வேலை பார்க்கணும். ஸோ அவங்க நைட் டைமில், நம்மளுக்கு டே டைம், அப்போது அவங்க காஃபி குடிப்பாங்க முழிச்சு இருக்கிறதுக்கு. பட் உணவுக்கு அப்புறம் காஃபி குடித்தா, இப்போ வெஸ்டர்ன் டயட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேகல் சாப்பிடுவாங்க, வெறும் பேக்கரி ஐட்டம், மைதா இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம். அதை சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தா ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதில் கால்சியம் அது இதெல்லாம் அந்த அளவு இல்லை. பட் நம்ம சாப்பிட்றது தேங்காய் சட்னி, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை குழம்பு, இதெல்லாம் இதில் எல்லாமே அயர்ன் கால்சியம் இருக்குது. அது போயிடும், நம்மளுக்கு சேராது. ஸோ தேவையே கிடையாது. வார்ம் வாட்டர் குடிங்க அப்படி உங்களுக்கு தேவைன்னா. எங்கே பார்த்தாலும் பக்கத்துக்கு பக்கம் ஸ்வீட் கடைகள் தான். யாரை சந்திக்க நேர்ந்தாலும் ஸ்வீட் பாக்ஸோடு தான் சந்திக்கிறாங்க. இப்போ டயபெட்டிஸ் இல்லாதவங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடலாம்? யாருமே ஒரு சின்ன பீஸ் சார், எப்படி வேர்க்கடலை ஒரு சிக்கி இருக்கே அந்த சைஸ் சாப்பிட்டா போதும். ஏன்னா வெளியில் அப்படின்னு ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா அது நிஜம் நெய்யா? குவெஸ்டன் மார்க். ஏன்னா வெண்ணெயே இவ்வளோ விலை விற்குது இல்லைங்களா? அவங்க நெய் காய்ச்சி அப்புறம் ஸ்வீட்ஸ் போடணும். நிஜமாக ஃபுல்லாக கீயா, அவ்வளோ ஃபுல்லாக கீயாக இருந்தால் கூட ஸ்வீட்ஸுங்கிறது என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தான், நாட் டெய்லி, நாட் அட் ஆல். அதனால் உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை, உங்களுக்கு டெய்லி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா 2 டேட்ஸ் சாப்பிடுங்க, 4 வந்து காஞ்ச திராட்சை சாப்பிடுங்க, 2 ஏப்ரிகாட் சாப்பிடுங்க, அதுவும் ஸ்வீட்டு தானே. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் பாக், இதை கீ பாக்குன்னு கூப்பிட்றதா மைசூர் பாக்குன்னு கூப்பிட்றதான்னு கேள்வி இருக்குது. கடலை மாவு 1 மடங்குன்னா நெய் வந்து 2 மடங்கு. ஸோ இந்த மாதிரி our Indian sweets are high in calories and high in fat calories, ghee calories. ஒன்று ஒரிஜினல் கீயா? குவெஸ்டன் மார்க். ரெண்டாவது, ஒரிஜினல் இருந்தால் கூட அந்த அளவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த உடல் பயிற்சின்னு வரைச்சே ரொம்ப குறைவு தான். ரிசர்ச் சொல்லுது, சென்னையில் 100 பேரில் 2 பேர் கூட 5 நாள் ஒரு வாரத்தில் சேர்ந்து 45 நிமிஷம் கூட நடக்கிறதில்ல. ரிசர்ச் சொல்லுது 2 பேர் கூட. 2 பேர் கூட. நம்ம நினைக்கிறோம் மேரத்தான் இருக்குது, சைக்கிள் போகிறாங்க, அது போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவல் டேட்டா இதுதான். அண்ட் அதனால தான் வெயிட்டு ஏறுது. சைக்கிளிங், இப்போ மேரத்தான் ஓடுறவங்க கூட அந்த ஓடுறதுக்கு அந்த சீசன் 2 மாதம் ஓடிட்டு அப்புறம் விட்டுறாங்க, அப்புறம் ரவுண்ட் ஆகிடுறாங்க, அப்புறம் திருப்பி குறைச்சி வராங்க. இந்த மாதிரி பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் மினிமம் எக்ஸசைஸ் பண்ணும். இது வாரத்தில் 5 நாள் வந்து கார்டியோ, வாக்கிங், ஸ்விம்மிங், ஜம்பிங் அந்த மாதிரி, இல்லை ஜிம் அந்த மாதிரி. இன்னொரு 2 days யோகா, எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணும். 2ம் சேர்ந்து தினம் பண்ண முடியும்னா பிரமாதம். ஏன்னா பாடியும் ஸ்டிஃப்னஸ் குறையும், யோகா பண்ணுறதே உங்களுக்கு எல்லா ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸும் போகும், நீங்கள் ஜிம்மில் ஒர்க் பண்ணுறதே அந்த மசில்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகி வலி வரும். 2ம் சேர்ந்து பண்ணுற டைம் இருக்குன்னா நத்திங் லைக் இட். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒரு வாக்கிங்காவது போங்க 45 மினிட்ஸ். இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து பாவக்காய், நாவப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து சர்க்கரையுடைய அளவு குறையுன்றாங்களே,
அது உண்மை. பட் தினம் சாப்பிட்றாங்களா? ம் அந்த டைம் இப்போ வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறாங்களா ம் அதை குறைக்கிறதுக்கு? ஒரு நாள் குடிச்சிட்டு குறைஞ்சிடுச்சின்னு மறுநாள்லேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாம் சாப்பிட்டா ப்ராப்ளம். ம் ஸோ அது குறையுது. பட் யூ ஹாவ் டு மெயின்டைன் இட். முடியுமா? ம் தினம் பாவக்காய் ஜூஸ் போட்டு யாராலையாவது குடிக்க முடியுமா? அதுவும் வேளைக்கு. ம் இட்ஸ் நாட் பாசிபிள். ம் ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல். ம் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ம் டயபெட்டிஸை விட நிறைய பேர் பெருமையாக சொல்லிப்பாங்க, ம் என் ஹெச்பிஏ1சி 9 கீழே வந்ததே இல்லைப்பா, என் சுகர்லாம் பார்த்தா 300க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அது என்னமோ பெருமையாக சொல்லுவாங்க. இது பெருமையான விஷயமே இல்லை. ஏன்னா உள்ளூர எல்லாம் தலையிலேருந்து கால் வரலும், பிரெயின், ஐஸ், லிவர், ஹார்ட்டு எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ம் அது தெரியல அவங்களுக்கு. நீங்கள் நார்மல் ரேஞ்சில் எக்ஸசைஸ், டயட், டீஸ்ட்ரெஸ் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, மெடிசன் தேவைன்னா மெடிசன் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கலாம். ம் இல்லைன்னா கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருது. லிவர், ஃபேட்டி லிவர் இப்போ ரொம்ப காமன். ஃபேட்டி லிவர் வித் டயபெட்டிஸ் ரொம்ப ப்ராப்ளம். ம் ஸோ அதனால் ப்ளீஸ் விழிப்புடன் வாழுங்க. டயபெட்டிஸ் வந்தவுடனே எனக்கு அலோபதியே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து எடுக்கிறாங்க. பட் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் ரெகுலராக சுகர் டெஸ்ட் பண்ணி அது குறையுதான்னு பாருங்கள். குறைஞ்சி அது மெயின்டைன் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா டெஃபினட்டாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஆயுர்வேதாவும் எடுங்க, ஹோம் ரெமெடியும் பண்ணுங்கள், அதுவும் பண்ணுங்கள். பட் ஃபோக்கஸ் என்னென்னா சுகரை மெயின்டைன் பண்ணணும். ஃபாஸ்டிங் 100 கீழே இருக்கணும், சாப்பிட்ட அப்புறம் 140 மேக்ஸிமம் 160க்குள்ளே இருக்கணும். ம் எல்லாரும் 300னா ஓகேங்கிறாங்க. யார் சொல்கிறாங்க ஓகேன்னு? அவங்க சொல்லிக்கிறாங்க. சுகர் லெவல் 160 வரைக்கும் இருக்கலான்றீங்களா நீங்கள்? போஸ்ட் லஞ்ச் 2 hours ஆஃப்டர் லஞ்ச் ம் 140 ஐடியல். ஒரு 20 பாயிண்ட் ஓகே. பிளட் ப்ரெஷர் 80, 120 மேலே 120, கீழே 80, கீழே 85 மேலே போகவே கூடாது. அப்படியா? அது மேலே ஜாஸ்தியானா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் ஹார்ட்டில். ம் பட் மேலே ஏஜ் ப்ளஸ் 100ங்கிறாங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. 120, 130 வரலாம், அதுக்கு மேலே வேண்டாம். இல்லைன்னா மருந்து எடுத்து குறைச்சிடுங்க, தப்பே கிடையாது. இப்போ உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியன்றீங்க. பல உடற்பயிற்சி கூடங்கள்லேயே மரணங்கள் சம்பவிக்கின்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். மாரடைப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஏதாவது சிம்டம் இருந்தால் தான் வருமா, இல்லை திடீர்னு கூட பல பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? 2 விஷயம் சார். ஒன்று டென்ஷன். சாப்பிட்றதே ஏதோ ஒரு செய்தி வந்தது உடனே பட்டுன்னு போயிடுறாங்க. தட் இஸ் அவ்வளோ டென்ஷன். டென்ஷன் கேன் காஸ் டெத்து. செகண்ட் பார்த்திங்கன்னா, அந்த உடல் பயிற்சி எப்படி செய்கிறாங்க. இப்போ ஒரு வெயிட் எடுக்கணும்னா 2 கிலோவில் ஆரம்பிக்கணும், அப்புறம் 5, அப்புறம் 8, அப்புறம் 10. போன உடனே நான் சின்ன வயசு தான் 25 கேஜி எடுக்கிறேன், மறுநாள் போய் 50 எடுத்தால் ஹார்ட்டை தானே எஃபெக்ட் ஆகும். எது பண்ணாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. நான் 6 பேக் ஃபிகர் வேணும் இன்றைக்கே பண்ண முடியுமா? உடனே அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இஸ் ஹெல்த். அவசரமாக இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி எது பண்ணாலும் ப்ராப்ளம் தான் சார். எதுவாக இருந்தாலும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், நம்ம 2 to 3 கிலோஸ் தான் ஒரு மாதம் குறைக்கணும். இதை விட குறைக்கிறாங்கன்னா அன்ஹெல்த்தி, உடம்புக்குள்ளே ஹெல்த் இல்லை. நம்ம குறைக்கிறது ஹெல்த்துக்கு குறைக்கிறோம், வெறும் வெயிட்டு குறைக்கிறதுக்கு குறைக்கல. அதே மாதிரி எக்ஸசைஸ் ஹெல்த்துக்கு பண்ணுறோம், உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும் சார். இப்போ பார்த்திங்கன்னா சில குழந்தைங்கள்லாம் 18 வயசு ஆனால் அப்பா அம்மா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஜிம் போகிறாங்க. ஜிம் ட்ரெயினர் சில பேர், எல்லாரும் சொல்லலை, சில பேருக்கு நியூட்ரிஷன் தெரியாது. அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டானோ, இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் போகவே போகாது, நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பூன்லேயே 24லேருந்து 28 கிராம் ஒரு ஸ்கூப், சரிங்களா? இவங்க உணவில் சாப்பிட்றது 28 தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணால் டபுள், 2 ஸ்கூப் ஆட் பண்ணால் ட்ரிப்பிள். இந்த மாதிரி ஒரே நாளில் கடன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ப்ரோட்டீன் சாப்பிடக்கூடாது. எப்படி நம்ம உடம்புல எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்படி தான் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ், அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி. அதனால டாக்டரையும் பார்க்கணும், டயட்டிஷியனையும் பார்க்கணும், ட்ரெயினரையும் பார்க்கணும், அப்புறம்தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரோட்டீன் பவுடர் இல்லாத நார்மல் ஜிம்க்கு போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, ப்ரோட்டீன் பவுடர் இல்லாத உணவுலேயே ப்ரோட்டீன் வரும்.
யாருக்கு ஜாஸ்தி வேணும், கிரிக்கெட் விளையாடுறாங்க, இல்லை 6 பேக்ஸ் ஃபிகர், வெயிட் வந்து 100 கிலோலாம் தூக்குறாங்க, அவங்களுக்கு டெஃபினட்டாக வேணும். பட் வெறும் 2 கிலோ 3 கிலோ தூக்குறவங்களுக்குலாம் தேவையே கிடையாது. வெறும் பேசிகிட்டே நடக்கிறாங்கல்ல 45 மினிட்ஸ், இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவையே கிடையாது. இத்தனை வருட அனுபவத்தில் வந்து பல வித்தியாசமான கேஸ் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஸ்டார்ட்லிங் கேஸ், ஒரு லேடி வந்து 32 வயசு, அவங்களுக்கு வந்து குழந்த ப்ரெக்னென்சியில் வெயிட் எக்கச்சமாக ஆயிடுச்சு. ஸோ இவங்க நார்மல் கைனகாலஜிக்கல் அப்பாயின்மெண்ட் போயிருக்காங்க. நேராக அங்கேருந்து பேரியாட்ரிக் சர்ஜரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ரொம்ப வெயிட் இருக்கீங்க, நீங்கள் இப்போ இது பண்ணலைன்னா உங்களுக்கு கஷ்டம். அப்போது ஓடி வந்தாங்க என்கிட்ட. அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரெயினரும் வச்சு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வெயிட்டை குறைச்சி, ஹீமோக்ளோபினும் பிரமாதம், வெயிட்டும் குறைஞ்சி, மசில் குறையில, மசில் இன்க்ரீஸ் ஆகி, பாடி ஃபேட் குறைஞ்சி பிரமாதமாக பண்ணாங்க. பட் இட் டுக் only 2 to 3 kilos a month. பட் 6 monthsல 18 kilos. பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் கேஸ். இன்னொன்று வந்து ஒரு மேடம் வந்தாங்க, அவங்களுக்கு ப்ரோக்ரெசிவ் கிட்னி டிசீஸ், டயாலிசிஸ் போயானோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க டயாலிசிஸே நான் போக மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது கஷ்டமான பாத், நீங்கள் பண்ணுவீங்களா, ரிசல்ட்ஸ் வருமா எங்களுக்கு தெரியாது, ரெடியாக நீங்கள் பண்ண, நீங்கள் டயாலிசிஸ் வேண்டான்னு சொல்லுங்கள், நான் என்ன வேணால் பண்ணுறேன், நான் என்ன மருந்து வேணால் எடுத்துக்கிறேன். ஸோ டாக்டர், டயட்டிஷியன், பேஷண்ட் ஒர்க் பண்ணும். அண்ட் டயட்டிஷியனில் இன்டகிரேட்டட், ஸோ ஆயுர்வேதா பர்சனும் இருக்காங்க. ஸோ ஜிஞ்சர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று பண்ணோம். பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு குறைஞ்சி இன்னி தேதிக்கு, கொரோனா டைமுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வித்தவுட் கிரியாட்டின் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் டெஃபினட்டாக அந்த ஜிஞ்சர் ட்ரீட்மெண்ட் அவங்க உடம்புக்கு, அவங்களுக்கு இருக்க கிரியாட்டினுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை எடுக்கிறாங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வேணும். அந்த டயட், அவங்களுடைய கிரியாட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது இப்போ? இட் ஹஸ் கம் டவுன் டு 2. அந்த அளவு குறைக்க முடியுமா? 4லேருந்து 2 வந்தது. இட் வெண்ட் அப் டு 6 ஆல்மோஸ்ட். மெதுவாக த்ரூ டைம், ஓவர் நைட் இல்லை. நான் எவ்வளோ வருஷம் சொல்கிறேன் பாருங்க. பட் அவங்க டாக்டரும் ஒத்துண்டார், சரி பண்ணலான்ட்டு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. ஸோ நல்லா வந்தது. பட் எல்லோரும் இதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு கிரியாட்டினை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம். 15 நாளைக்கு ஒருக்கா அவங்க கிரியாட்டினை செக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. டாக்டர் அட்வைஸ், இந்த இன்டகிரேட்டட் அட்வைஸ், டயட்டும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாரும் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. பட் இது கிளாசிக் கேஸஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி பேஷண்ட் எந்த மாதிரியான டயட்டை மெயின்டைன் பண்ணணுன்றீங்க நீங்கள்? பேசிக்காக தண்ணி, காய்கறி தான் சாப்பிடணும், உப்பை குறைக்கணும், புரத சத்து அவங்களோட ஹைட் வெயிட் பிரகாரம் நாங்கள் கொடுப்போம், அதை சாப்பிடணும். அண்ட் கரெக்டாக சாப்பிடணும். ரொம்ப ஜாஸ்தியும் சாப்பிட முடியாது, ரொம்ப குறவும் சாப்பிட முடியாது. பொட்டாசியம் ஏறும், அதை குறைக்கிறதுக்கு பல விஷயம் குறைக்கணும். மஞ்சள் பொடியிலேருந்து, தனியாலேருந்து எல்லாமே குறைக்கணும். பொட்டாசியம் ஜாஸ்தியானா வந்து அதனால தான் தண்ணி, காய் தான் சாப்பிட முடியும், கீரைலாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ இனிமேல் அவங்க நார்மல் சாப்பாட்டுக்கு திரும்பலாமா? இல்லை அது முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒர்ஸ் ஆகி டயாலிசிஸ் அளவு போகாத, ஏன்னா அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, வயசும் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்வேரியபிளி எவ்ரி செகண்ட் பர்சனுக்கு இந்த மது பழக்கம் இருக்குது. ரொம்ப கெடுதல் சார். கொஞ்சமாக குடித்தா கூடவா? 1 ml 7 கேலரி சார், நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 30 ml குடித்தா 210. இதுலேருந்து மாத்திரம் அது அந்த கிளாஸ் வந்துடுச்சுன்னா 30ல் நிறுத்துவாங்களா? வெரி டவுட்ஃபுல். 2வது, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிக்கிறாங்கல்ல, ஃப்ரைட் ஐட்டம், ஸ்நாக்ஸு, அது இது. ஸோ எல்லாம் சேர்ந்த கேலரி கணக்கு எடுத்திங்கன்னா அவங்க இந்த ட்ரிங்க் எடுக்கிறச்சே எக்கச்சக்கமாக போகுது சார். குறைஞ்சபட்சம் 2 மீல் இல்லை 3 மீலோட கேலரி சாப்பிட்றாங்க அந்த ஒரே உணவில். அப்புறம் போய் டப்புன்னு படுத்துடுறாங்க. இதுதான் ஃபேட்டி லிவர்னால ஆல்கோஹால் ப்ராப்ளம், ஆல்கோஹால்னால லிவர் கெட்டு போகுது. அது மாதிரி நிறைய விஷயம். இல்லை, சில மருத்துவர்கள் வந்து 60 மில்லி இல்லை 120 மில்லியில் நிறுத்துறது பரவாயில்ல, கொஞ்சம் டைஜஷனுக்கு கூட உதவும் அப்படின்னு. இல்லைன்னா ஒத்துப்பாங்களா உலகத்தில்? இல்லையா சார்?
ஏன்னா மதுபானம் நல்லது இல்லைன்னு எங்கேயோ சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்பிரிச்சுவலில் எடுங்க, கதையில் எடுங்க, எல்லாத்துலேயுமே சொல்லுங்க. பட் அது சொன்னால் கேட்பாங்களா? அதனால அவங்க கூட போகணும். அதனால ஓகே 2 சிகரெட் ஓகே, ஒரு பேக்கெட் வேண்டாம், எந்த மாதிரி. பட் சிகரெட் இஸ் பேட் ஃபார் ஹெல்த், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ட்ரிங்கிங் ஒன்ஸ் இன் அ வே 30 ml இஸ் ஓகே. அதுக்கு மேலேன்னா வெயிட்டு போடும், லிவர் போகும், ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வில் கம். யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. த ஃபேமிலி ஷுட் பி ரெடி ஃபார் இட். சராசரி ஆயுட்காலம் அப்படின்றது இப்போ வந்து 65லேருந்து 70 வரைக்கும் இருக்கா? ஈஸிலி இருக்குது. முன்னெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பூர்த்தி பண்ணது அந்த நம்பர் வரதே 60th இயர் வாஸ் வெரி ரேர். ஆமாம், அதான் 60. நிறைய பேர் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. கரெக்ட். ஸோ இப்போ 80, 100 ரொம்ப காமன், 90+ ரொம்ப காமன். பட் 90+ல குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதுக்கு ஃபவுண்டேஷன் எங்கே போடணும்? 40 வயசில் போடணும். எல்லோரும் ரிட்டையர் ஆனால் என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் போடலாம், இத்தனை வருஷம் எங்களால் கிடையாது. யூ வாண்ட் டு லிவ் ஹெல்த்தி, யூ ஷுட் பி ஸ்ட்ரிக்ட். இந்த பணியை தேர்ந்தெடுத்தது எப்படிப்பட்ட நிறைவை உங்களுக்கு தருது? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா ஒருத்தர் உணவை மாற்றி அவங்கள ஹெல்த்தி ஆக்கரிச்சு அந்த சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் 85 வயசு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கறதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அதிலெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். அப்புறம் ரொம்ப சின்ன குழந்தை வீனிங் ஆகிடுது. முன்னாடிலாம் குடும்பத்தில் இருப்பாங்க, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ், என்ன கொடுக்கணுன்னே தெரியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். குழந்தை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு, இல்லை ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லேருந்து ஹெல்ப் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல விஷயத்தில் ரொம்ப பிஃபிட்டிங், ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரொஃபஷன் இது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. Thank you.